மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றோம். நான் கடந்த முறை எடுக்கும்போது என்ன தலைப்பு எடுத்தேன் தெரியுமா? கடைசியாக மறக்காத ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? எக்கனாமிக்ஸ். என்ன தலைப்பு பார்த்தோம்? பொருளாதாரத்தை குறித்து என்ன செய்தோம்? பார்த்தோம். பொருளாதாரங்கிறது மிக மிக அவசியம். அது நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் அதை கொண்டு வர முடியாது. குடும்பத்தில் பிரச்சனை வர்றதே பொருளாதாரத்தை வச்சு தான். கணவன் மனைவியுடைய அன்பு கூட அதை வச்சு தான் என்ன செய்யுது? வருகின்றது. பொருளாதாரம் செழுமையாக இருக்கும்போது வீட்டில் மகிழ்ச்சி இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி பொருளாதாரத்தில் இல்லை, கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. ஆமென். ஆனால் பொருளாதாரம் நமக்கு தேவைப்படுகிறது. பொருளாதாரம் இன்னைக்கு வரக்கூடிய 4 வழிகளை குறித்து பார்க்க போகிறோம். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பணம் நம்மளை வழி நடத்திடக்கூடாது. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளை வழி நடத்துறது எது நடத்தக்கூடாது? பணம் நடத்தக்கூடாது. இப்போ எனக்கே அடுத்த வாரம் ஒரு இடத்துல வச்சுக்கலாம், 26ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடே. அன்றைக்கி நான் வேறு ஒரு பெண் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அவங்களுடைய உதவிக்காக நான் போக வேண்டியது இருக்கிறது. அன்றைக்கி 2 காலிங் எனக்கு வருதுன்னு வச்சுங்களேன். 2 சர்ச்சிலேருந்து கூப்பிட்றாங்க. பொதுவாக நான் ஊழியத்துக்கு போகும்போது எந்த சர்ச்சிலும் எவ்வளோ பணம் டிமாண்ட் பண்ணி போகிறதில்ல. ஒரு வேளை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சர்ச்சிலேருந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் இந்த நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா காணிக்க கொடுவேன் பாஸ்டருங்கிறாங்க ஒரு இடத்துல. இன்னொரு சர்ச்சிலேருந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நீங்கள் கூட்டத்துக்கு வந்து செய்தி விடுங்க, உங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்குறேன். இப்போ கர்த்தர்கிட்ட போய் நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் எந்த சர்ச்சுக்கு போக அப்படின்னு கேட்கும்போது மனசு எங்கே தள்ளும்? கண்ணுக்கு முன்னுக்கு 50,000 தான் வந்து நிற்கும். அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், அந்த 50 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன சர்ச்சில் போய் நீ செய்தி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு 500 ரூபாயை கொடுத்துட்டு வான்பார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே பணம் நம்மளை வழி நடத்துகிறது. ஒரு 2 வேலை கிடைக்குது. எந்த வேலையை சூஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு கேட்க மாட்டோம். ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டோம். ஆண்டவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். தெரியுமா? ஆலோசனை கேட்குறது வேற. என்கிட்டயே ஜெபத்துக்கு சில பேர் வருவாங்க. நான் கேட்குறேன், ஆலோசனை கேட்க வந்திருக்கீங்களா இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்திருக்கீங்களாங்க? பாஸ்டர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்திருக்கோம், நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். அதே மாதிரி திருமண வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்ம ஆராய்ச்சி பண்ணுகிற ஆண்டவர். தேவ பிள்ளைகளுக்கு பணம் அவசியம். ஆனால் பணம் உன்னுடைய கண்கள் அல்ல. அது உன்னை என்னைக்கு வழி நடத்துதோ அன்னைக்கு அது என்ன செய்யுதுன்னா ஒரு முடியளவு உங்களை ட்ராக்லேருந்து வெளியே கொண்டு வருது. கொண்டு வந்து அப்படியே தேவ சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போய்விடும். அந்த தேவ சித்தத்தை விட்டு வெளியே கொண்டு போய்விடும். கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறாரா, பணம் உங்களை வழி நடத்துகிறதா என்று உன் குடும்பத்தினர், உன் சபையார், உன்னை சுற்றி இருக்க ஜனங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பணம் என்பதோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் நமக்கு வழிகாட்டி அல்ல. சரி, அப்போ பொருளாதாரத்தை குறித்து இன்றைக்கி பார்க்கணும். இன்றைக்கி பொருளாதாரம் வரக்கூடிய 4 வழிகளை குறித்து பார்க்க போகிறோம். எத்தனை வழியை குறித்து பார்க்க போகிறோம்? பொருளாதாரம் வரக்கூடிய சந்தோஷமாக எல்லாருக்கும் சந்தோஷமாக. எல்லாருக்கும் என்ன தேவை இருக்குது? பணமோ எல்லாவற்றுக்கும். கல்லறைக்கு போகிற வரைக்கும் சில்லறை தேவை. கல்லறைக்கு போகணுன்னா 50,000 சேர்த்து வச்சுக்கிற சொல்கிறாங்க. பெட்டிக்கு 3,000, அதுக்கு இதுக்கு 3,000 சொல்லி கிட்டத்தட்ட 50,000 வந்துடும் பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. தேவைப்பிள்ளையே, இன்றைக்கி வாசிக்கிறோம், பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளே இந்த 4 வழிகளை உங்களுக்குலாம் தெரிஞ்ச வசனம் தான் எடுக்க போகிறேன். ஆனால் இந்த 4 வழிகளை நம்ம பார்க்குறது கிடையாது. முதலாவது, ஆண்டவர் எப்படி நமக்கு பொருளாதாரத்தை தருகிறார் என்றால் மேன்ஸ் ஹேண்ட், மனிதனுடைய கை மூலமாக தராரு. முதல்ல பொருளாதாரத்தை எப்படி தராரு? மனிதனுடைய கையின் மூலமாய் தருகிறார். எடுத்து வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8லேருந்து 16 வரைக்கும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17, 8லேருந்து 16 வரையிலும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எலியாவுக்கு எலியா என்ன செஞ்சிட்டாரு? அவர் ஆத்திரத்தில் இஸ்ரேலை படுறதை விட்டுட்டு பூமியிலேயே மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டார். என்ன ஜெபம் பண்ணிட்டார் அவரு? அவருக்கு ஆத்திரம், இஸ்ரேல் ஜனங்கள் பாகாலை வணங்குறதுனால இஸ்ரேல் ஜனங்கள் மேலே கோபம். அந்த பாகாலுங்கிற தெய்வம் வனதேவதை, அதுதான் மழையை கொடுக்குதுன்னு சொல்லி உலகத்தான் நம்பிட்டு இருக்கான். இஸ்ரேல் ஜனமும் அதை தான் நம்பிட்டு இருக்கு. அதான் வனதேவதை, அவளை வணங்குனா நல்லா மழையை கொடுப்பான்னு சொல்லி இவனும் பெண்ணுக்கு போயிட்டான், பாகாலு பெண்ணுக்கு. அந்த ஆத்திரத்தில் எலியா என்ன ஜெபம் பண்ணிட்டாரு? இஸ்ரேல் மேலே மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறதை காட்டலாம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிங்கன்னா தெரியும், பூமி எங்கும் மழை பெய்யாதபடிக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டார். அடைச்சிட்டார், வானத்தை அடைச்சிட்டாரு.
இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப ஆண்டவர் யாரை போஷிக்க வேண்டும்? எலியாவை போஷிக்க வேண்டும். அப்பதான் வாசிக்கிறோம். 8ல இருந்து 16 வரைக்கும் வாசிப்போம். நீ எழுந்து ம். சீதோனுக்கு அடுத்த ம். சாரிபாத் ஊருக்கு போய் சாரிபாத்து ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு ஒரு கட்டளையிட்டு விதவையின் கை உன்னை பராமரிக்க போகிறது. எலியா போனதுனால விதவைக்கு ஆசீர்வாதம். ஆனா விதவையின் கைகள் இப்பொழுது எலியாவுக்கு தேவை. அந்த விதவை எலியாவுக்கு கொடுப்பது நிமித்தம் ஆண்டவர் அந்த விதவையை ஆசீர்வதிப்பாரு. ஆனா இன்னைக்கு விதவையை பராமரிக்கும்படி உன்னை அனுப்புறேன்னு போடல. ஆனா இவர் போனாலே இங்கே ஆசீர்வாதம் வந்துடும். உன்னை பராமரிக்கும்படி நான் விதவையிட்ட அனுப்புறேன். ஆனா நீ போனேன்னா அவ கை உன்னை ஆசீர்வதிக்க போகுது. ஆனா நீ போனதுனால அவ ஆசீர்வதிக்கப்பட போற. ஹல்லேலூயா. ஒரு மியூச்சுவல். இப்போ சொல்றாரு ஆண்டவர், உன்னை பராமரிக்கும்படி. தேவ பிள்ளையே, முதலாவது உன் பொருளாதாரத்தை கர்த்தர் எப்படி சந்திக்கிறார் என்றால் மனித கைகள் மூலமாய் சந்திக்கின்றார். ஆனால் நமக்கு ஒரு ஈகோ இருக்கு. என்ன இருக்கு? மனித கையிட்ட வாங்க மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? நம்ம மனித கையில் வாங்கிறது நமக்கு பிடிக்காது. நான் ஒரு சமீப காலமாக ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. என் லெவலுக்கு தான் வளர்ந்த ஊழியக்காரர். யார் லெவலுக்கு வளர்ந்த ஊழியக்காரர்? என் லெவலுக்கு. என்னை காட்டிலும் கொஞ்சம் கூட இருக்கலாம். அவர்கிட்ட போய் முழங்கால் படியிட்டு உன் தலையில் அவரை கை வச்சு ஜெபம் பண்ணுற மாதிரி என்கிட்ட உணர்வு கொடுத்தார். அதை எனக்கு வந்திருக்க அந்த மக்கள் எல்லாரும் என்னைய நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரனாக பார்க்குற ஜனங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். இதை ஆவியானவர் என்கிட்ட பேசும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த குண்டூசியை வச்சு உடம்புல குத்துனா இப்படி வேதனையாக இருக்கும். நான் போய் அங்கே முழங்கால் படியிட்டு அவர் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுற அளவுக்கு நம்ம மட்டமாக போயிட்டேனுங்கிற ஒரு உணர்வு என் உடம்பெல்லாம் குத்துது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட நல்லா பேசுகிறீங்க, என் காது கேட்க பேசுகிறீங்க. நான் எத்தனையோ பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். நான் போய் அவர்கிட்ட போய் கேட்குறதா? எல்லாட்டையும் அனுப்ப மாட்டார். நல்லா கவனிங்க, எல்லாட்டையும் அனுப்பலை. அந்த ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்க சொல்கிறார், என் உடம்பு ஒத்து வர மாட்டேங்கிறது. நீங்கள் தானே ஆண்டவரை என்னை ஆசீர்வதிப்பீங்க, நீ அங்கே போ. அநேக நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றவங்க மூலமாக ஆசீர்வதிக்கிறத நம்ம விட்டு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கர் இருக்கார். அவரை கேட்டேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை போயிடுவோம் பாஸ்டர். 365 நாளும் 365 நாளில் வர எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஆலயத்துக்கு போயிடுவேன். ஆலயத்துக்கு போய் அந்த பாஸ்டருடைய செய்தியை நீங்கள் கேட்பீங்களா? அதான் இல்லை பாஸ்டர். அந்த 365 நாளும் எந்த சபையில் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்றாங்களோ அங்கே தான் நான் போவேன். அப்புறம் என்னைக்கு தான் நீங்கள் செய்தி கேட்பீங்க? வருஷத்தில் முதல் 1ஆம் தேதி நடக்கிறது மட்டும்தான் நான் கேட்பேன். மற்ற நாள் முழுவதும் நான் கேட்க மாட்டேன். ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் ஆரம்ப காலத்தில் இருந்தேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் நீ முடி வெட்டினாலும், ஊரில் புரியுதா? இருக்கீங்களா? வெளியே போயிட்டீங்களா? நான் மெய் மறந்து ஆவிக்குள்ளே போயிட்டேன். ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் நீ முடி வெட்டினாலும் உனக்கு முடி வெட்ட ஒருத்தன். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே மற்றவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறது நமக்கு பிடிக்காது. நான் வேதனையோடு தான் போனேன். அவர்கிட்ட முழங்கால் படியிட்டு அவர் அவர் என்னை பார்த்து சொல்லிட்டாரு, பாஸ்டர், நீங்கள் ஒரு ஊழியக்காரர், நான் உங்களை முழங்கால் போட விட மாட்டேன், தலையில் கை வைக்கவும் விட மாட்டேன். அப்புறம் என்ன தான் செய்வீங்க? உங்கள் உள்ளங்கையை கொடுங்க. உங்கள் உள்ளங்கை மேலே நான் வச்சு நான் பார்த்தேன், என்ன தான் சொல்ல போகிறாருன்னு பார்த்தா, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை அப்படியே 100க்கு 100 சொன்னேன். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நமக்கு எது பிடிக்காது தெரியுமா? அடுத்தவங்க கை மூலமாக ஆசீர்வாதம் வாங்குறது நமக்கு பிடிக்காது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நல்லது தான். சில நேரங்களிலே இப்போ முதலாவது ஆண்டவர் எந்த கை மூலமாக எலியாவை போஷிக்கிறார்னா, ஒரு பலவீனமான பெண் மூலமாக போஷிக்கிறார். அதுக்காக நீங்கள் அடுத்தவங்க கை எதிர்பார்த்துருக்காதீங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரப்போகிறேன். ஒரு பலவீனமான பெண். ஆண்டவர் அனுப்புனது விதவை அனுப்புனார் இல்லை, நல்லா ரத்தம் பரவிக்கக்கூடிய ஒரு அருமையான உயர்ந்த பணக்கார பெண்ணிட்டு அனுப்பியிருந்தா பரவாயில்ல. அது ஒரு தரித்திரம்.
சில நேரத்தில் ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறவங்க எனக்கு காணிக்க கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், ஐயா உன் நிலைமை பார்த்தா பாதிதாமா இருக்கு, இந்த காணிக்கை நீயே வச்சுக்க, வேணா நான் உனக்கு எக்ஸ்ட்ரா காணிக்க கொடுக்குறேன் போது கர்த்தர் சொல்லுவார், அவனை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீ வாங்கித்தான் ஆகணும். நம்மளுடைய வாழ்க்கையில் பலமுள்ளவர்களுடைய கரங்களிலிருந்து ஆசீர்வாதம் வந்தால் வாங்கிக்கிடுவோம். ஆனால் பலவீனம் உள்ளவர்கள் கையில் இருந்து வந்தால் வாங்க மாட்டோம். முதலாவது வழி, நீங்கள் நிறைய மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் மனிதனுடைய கையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருந்தாருன்னா விட்டு கொடுக்கணும். இப்போ அவை எப்படிப்பட்டவள்? வாசிங்க, தொடர்ச்சியா 16 வரைக்கும் வாசிங்கள். அப்படியே அவள் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒரு ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். நல்லா கவனிங்க, எந்த கை தீர்க்கதரிசியை போஷிக்க போதோ அதனுடைய பொருளாதார நிலைமையை பார்த்தீங்கன்னா, வீட்டில் அடுப்புக்கு மண்ணெண்ணெய் இல்லாத சூழ்நிலையில் விறகு பொறுக்க போகிறான். தேவ பிள்ளையை, எந்த மனுஷனுடைய கை உங்களை இனியும் ஆசீர்வதிக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடுவான், அவன் கையிலேருந்து உங்களுக்கு பணம் வந்த உடனே கர்த்தர் அவனை பல மடங்கு ஆசீர்வதிக்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான். யோசேப்பு வீட்டில் என்னைக்கு உட்காந்தானோ அன்னைக்கிலேருந்து போர்த்திபார் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம ஆகாரம் போட 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 நம்ம வீட்டில் பணம் கொட்டுது, செல்வாக்கு கொட்டுது, விளைச்சல் அதிகமாகுது, அதை கண்டுபிடிச்சிருவான். உங்களுக்கு கொடுக்குறவன் உங்களுக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்குறான். நீ கொடுக்குற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறாருன்னா நீ கொடுக்க எங்கிருந்து ஊற்றுக்கண் வரும் தெரியாது, கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ இவளுடைய கை எப்படிப்பட்ட கை? ஒரு தரித்திரத்தின் கை. இவளே இன்னொருத்தருடைய கையை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளவளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? வாசிங்க 16 வரைக்கும். அவள் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. முதல்ல தண்ணி கேட்கிறாரு. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா. உன் கையில எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வர வேண்டும். தேவபிள்ளைய, முதலாவது ஆண்டவர் அந்த விதவையினுடைய கையின் மூலமாக வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தீர்க்கதரிசியை போஷிக்கப்பட சொன்ன உடனே அவர் என்ன சொல்றார்? வாசிப்போம் 16 வரைக்கும். அதற்கு அவர், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவ கை எப்படிப்பட்ட கையா இருக்கு? கொடுக்க மனசில்லாத கையா இருக்கு. நல்ல கவனிங்க, அவ கொடுத்தா தான் அவ ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவ சொல்றா, ஐயா நானே அடுத்தவங்க, சில பேர் சொல்லுவாங்க, நானே அடுத்தவங்க கையை பார்த்து வாழ்கிறேன், வானம் பார்த்தோ பூமி, நானே அடுத்தவங்க கையை பார்த்து ஏன்ட்ட கேட்குறேன், நீ தவறான நபர்கிட்ட கேட்குறியே அப்படின்னு புலம்புகிறாள். 16 வரைக்கும் வாசி முடிச்சிருங்க. நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிட மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. இங்க உன் கையில தான் கர்த்தர் என்னையை ஆசீர்வதிக்க போறாரு. ஆனா உன் களஞ்சியத்தை என் மூலமா தான் கர்த்தர் நிரப்ப போறாரு. முதலாவது ஒரு கை, எந்த கை? ஒரு பலவீனமான கையின் மூலமா எலியாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்த பகுதியை நானே வாசிக்கிறேன், குறிச்சிக்கிறவங்க குறிச்சிங்க. 1 ராஜாக்கள் 17 1-7 வரைக்கும். சில நேரத்தில் அந்த கை எப்படிப்பட்ட கையாக இருக்கும் என்றால், நீ வாங்குறதுக்கு ஒரு அருவருப்பான கையாக கூட இருக்கலாம், ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலானால இருக்காது. அங்கே அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 17 1-7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலியாவை போஷிக்கும்படி ஆண்டவர் ஒரு புறாவை தெரிந்து கொண்டிருக்கலாம், ஒரு கிளியை தெரிந்து கொண்டிருக்கலாம், ஒரு கொக்கை தெரிந்து கொண்டிருக்கலாம், ஒரு லவ் பேர்ட்ஸை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதை தெரிந்து கொண்டார்? காகங்களை தெரிந்து கொண்டார். அது காலில் கொண்டு வந்துச்சா இல்லை வாயில் கொண்டு வந்துச்சான்னு தெரியாது. ஆனால் வேலைக்கு காலையிலையும் மாலையிலையும் அது ஆகாரத்தை கொண்டு வருது. உடைய சில நேரத்தில் நீ உன்னைய போஷிக்கிற கையை பார்த்தா ஒரு அருவருப்பான கையை, பறவையில் அருவருப்பான பறவை காகம். அந்த காகத்தை வேறு மாதிரி சொல்கிறாங்க அவங்க. அது ஒரு பெரிய ஈகிள் மாதிரி இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் சுடக்கூடிய அப்பா என்றைக்குமே நம்ம அப்பா மாதிரி இருக்காது, அது பெரிய தோசை மாதிரி இருக்கும். அதை தூக்குறதுக்கு காகத்துக்கு பலன் இல்லை. அதனால் கருப்பு கலரில் உள்ள ஒரு பெரிய பறவைங்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. ஆனாலும் அருவருப்பான ஒரு பறவையை தான் ஆண்டு வச்சிருக்க. தேவபிள்ளை, உன்னைய போஷிக்கிற கை சில நேரத்தில் இது எப்படிப்பட்ட கையாக இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 14-17 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா,
அங்கு இந்த ஒரு பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். வாசிங்கள். அப்போஸ்தலர் 8:14-17 வரைக்கும் வாசிப்போம். இன்னொருத்தர் அப்போஸ்தலர் 9க்குள்ள போவோம். கொஞ்சம் வேகமாக கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 8:14-17 வரையிலும் சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெறும்படி பேதுரும் யோவானும் கை வைக்க வேண்டியது இருந்தது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் யாரும் கை வச்சு 120 பேரும் அபிஷேகத்தை வாங்கல. இந்த 120 பேரும் காத்திருக்கும் போது கர்த்தரே வந்து கை வச்சுட்டாரு. ஆனா இங்கே ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா? பேதுருவும் யோவானும் அவர்கள் தலையின் மேல கை வைக்க கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஒன்றை ஆசீர்வதிக்கும்படி சில சமயம் மற்றவருடைய கரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் தவறான இடத்துல போய் கை வச்சிடாதீங்க, தலையை கொடுத்துடாதீங்க. நான் தேனியில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். ஒரு போதகரை என்னை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார் என்றால், பாஸ்டர் உங்களை நான் தனியாக பேசணும். திண்டுக்கல்ல சர்ச் ஆஃப் காடுங்கிற ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். பாஸ்டர் உங்களை தனியாக நான் பார்த்து பேச வேண்டும் என்று கேட்டார். நான் சொன்னேன், என்னட்ட தனியாக பேசுகிறதா? வாங்க, நான் ரூம் போட்டிருக்காங்க அந்த இயேசு பண்ணையில், அந்த ரூமுக்கு வாங்கண்ணே. ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போன பிறகு அவர் என்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? பாஸ்டர், என் சர்ச்சில் வந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அந்த இயேசு பண்ணைக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். நான் உங்களோடு சேர்ந்து ஒரு 3 நாளாக நான் இங்கே தங்கியிருக்கின்றேன். இதில் என்னையா பிரச்சனை என்ன? இல்லை பாஸ்டர், நீங்கள் இந்த அபிஷேகத்துக்காக கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னீங்க. என் சர்ச்சில் 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேரும் நீங்கள் கை வைத்து ஜெபம் பண்ணும்போது தான் தலையை கொடுக்க மாட்டேன்னாங்க. அதுக்கு நான் என்னையா செய்கிறது? அவர் சொன்னார், அதுக்கு காரணமே நான் தான் பாஸ்டர். நீங்கள் என்ன காரணம்னு கேட்டேன். என் சபை மக்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், யாராச்சும் ஊழியக்காரன் வந்து உன் தலையில் கை வைக்கணும்னு விரும்புனா நீ கை வைக்க அனுமதிக்காத நான் தான் பிரசங்கம் பண்ணேன். அதனால 20 பேர் வரல. அதுக்கடுத்து அவர் சொன்னார், பாஸ்டர், ஆனால் நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அபிஷேகம் போகிறத பார்த்தேன். நான் என்ன செஞ்சேன்னா, அந்த 20 பேர் உட்காந்து என்னை ஸ்டேஜை பார்க்கும்போது நான் வந்து உங்கள்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறதை அவங்கள பார்க்க வச்சுட்டு சீட்டுக்கு போகிறேன். அந்த 20 பேரில் ஒரு ஆள் வரமாட்டேன்ட்டுச்சு. சரி, எனக்கு பயந்து தான் அவங்க வரமாட்டேன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி நான் இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலை விட்டு வெளியே போய் நின்று ஜன்னல் வழியாக பார்க்குறேன். ஒருத்தரும் வரலை. பாஸ்டர், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். யார்கிட்ட போய் உன் தலையை கொடுக்கணும், யார்கிட்ட தலையை கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி தராமல் மொட்டையாக காமனாக நான் சொன்னதுனால இப்போ என் ஜனங்கள் வரலை. நான் என்ன செய்கிறது பாஸ்டர்? என் ஜனங்கள் அபிஷேகம் வேணும்னு கேட்ட உடனே அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஒன்றும் கிடையாது பாஸ்டர், அடுத்த மாதமே உங்கள் சர்ச்சில் ஒரு மீட்டிங் வைங்க. அந்த மீட்டிங் வெள்ளி சனி ஞாயிறு மீட்டிங் வைங்க. அதில் வந்து அங்கே வந்து நான் வாலண்டியராக கூப்பிட்டு உங்கள் சபையில் நான் தலைகளை கை வச்சு ஜெபம் பண்ணி அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். தேவனுடைய பிள்ளையே, சில நேரங்களில் கர்த்தர் அப்படி தான் வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 9:10-12 வாசிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் சவுலுடைய கண் குருடாய் விட்டது. அப்போ அனனியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் கை வைத்தால்தான் அவன் கண் பார்வை அடையும். தேவ பிள்ளையே, அதே மாதிரி அவர் போய் கை வச்ச பிறகுதான் அவருடைய பார்வை கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 19:11 பார்த்தீங்கன்னா, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த வச்ச, உன் கை சாதாரண கை அல்ல, பவுலின் கையினாலே அநேக விசேஷங்களை செய்தார். இப்படி பார்த்துக்கிட்டே போகலாம், லிஸ்ட் இல்லை. அதே நேரத்தில் சில கையை நீ தட்டி விடவும் கற்றுக்கொள்ள வேண்டும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15-16 வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 5:15-16 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15-16 வாசிப்போம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நாகமான் வந்து சொல்றான், எலிசாவை பார்த்து என் கையில ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள் என்று சொன்னான். அதற்கு அவன் நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப அந்த நாகமான் கையில அதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். மனுஷ கைன்னு எந்த கையை கொடுக்கறது நீங்கள் அக்செப்ட் பண்ணிடாதீங்க. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்க, ரட்சிக்கப்படாத ஒரு குடிகாரன்ட்டோட வாங்க அனுமதி கொடுக்குறாரு.
சில நேரத்தில் சில பரிசுத்தவான்கள் கையில் கொடுக்கும்போது ஆண்டவர் வேணாம், இது அருவருப்புங்கிறார். எனக்கு நான் அந்த ஆளை பற்றி நான் கவனிக்க மாட்டேன், அந்த ஆள்கிட்ட பணம் வாங்குறதா வாங்கக்கூடாதுன்னு கர்த்தர்ட்ட கேட்கணும். சில இடங்கள்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவர் அந்த ஆள் விருப்பப்பட்டு கொடுக்குறத வாங்க வேணாங்கிறாரு? அவர் விருப்பப்பட்டு கொடுக்கல, ஊழியக்காரன் வந்தால் கொடுக்கணுங்கிற ஒரு கடமையினால் அவர் கஷ்டப்பட்டு தேடி சடங்காச்சாரத்துக்காக கொடுக்குறாரு. இதனால் அவருக்கும் ஆசீர்வாதம் இருக்காது, உனக்கும் ஆசீர்வாதம் இருக்காது. அந்த பணத்தை நீ வாங்காத. சில நேரத்தில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருந்திருக்கும், அந்த தேவையின் மத்தியில் குதிப்பாங்க, நீ வேணாம் இந்த நேரத்தில் வாங்க. எத்தனை பேர் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் வாங்குன்னு சொல்கிற ஆண்டவர் கிடையாது. சில நேரத்தில் தட்டுதல் பண்ணி அவன் வற்புறுத்துறான். நாகமான் கொடுத்தது எவ்வளவு? 10 ரூபாயா 5 ரூபாயா? நம்ம ஆண்டவர் 10 ரூபா, யாராச்சும் ஒருத்தர் 10 ரூபா 5 ரூபா கீழே போட்டு போயிட்டா என்ன செஞ்சிடலாம்? 10 ரூபா 5 ரூபா கீழே போட்டு, ஐயா அண்ணே வாங்கினே அவங்க 10 ரூபா கீழே விழுந்துருச்சு. அதே ஒரு 5 பவுன் தங்க செயினை போட்டு போயிட்டா கொஞ்சம் சற்று தடுமாற்றம் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நாகமான் கொடுத்தது தங்க கட்டிகள், வெள்ளி கட்டிகள். அதான் திருப்பி சொல்கிறேன், பணம் உங்களை வழி நடத்தக்கூடாது, கர்த்தர் தான் உங்களை வழி நடத்த. உங்களை சோதிக்கும்படியே கர்த்தர் சில நேரத்தில் இப்படி செய்வார். இங்கே நாகமானுடைய கையில் கொடுக்கறத வச்சு அவர் பெரிய ஒரு பைபிள் காலேஜ் கட்டலாம், தீர்க்கதரிசியின் ஆஃபீஸ் கட்டலாம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாகமான் தான் நீ அற்புதம் செஞ்சுருக்கிற, அவன் பெரிய அதிபதி தான், ஆனால் அவன் கையில் நீ வாங்காதே. அப்போ முதலாவது ஆண்டவர் உங்கள் தேவையை எப்படி சந்திக்கிறார் என்றால் மனித கைகள் மூலமாக சந்திக்கிறார். இன்னைக்கு சர்ச்சுக்கு இடம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட பல வருஷங்களாக நான் திணறிட்டு இருக்கேன். ஒரு முறை அந்த ஐயர் பங்களா பக்கத்தில் அந்த ஏரியா பேர் மறந்துருச்சு, அதுக்கு அடுத்த ஒரு ஏரியா, அங்கே ஒரு சப்ரிஸ்டர் இருந்தார். அவர் என்னைய பார்த்து சொன்னார், பாஸ்டர் நான் திருப்பாலை அந்த இடம் பேர் திருப்பாலையில் எனக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது, நல்லா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சர்ச்சையும் கட்டி உங்கள் கையில் சாவியை கொடுக்குறேன், நீங்கள் அங்கே சபையை நடத்துகிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சும்மா கிண்டல் அடித்து வேறு விதமாக அவரை ஒரு சபை கொடுத்தா போதுமா, ஒரு 50 பேரை சேர்த்து கொடுக்க வேணாமான்னு ஒரு நக்கலாக பேசி கழிச்சு விட்டேன். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நாட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது யோசிக்கிறேன், மனிதனுடைய கையின் மூலமாய் வந்த ஆசீர்வாதத்தை அநேக முறை நான் தட்டி விட்டு இருக்கிறேன் தேவ பிள்ளையே. காரணம், என் உடம்புல என்ன அறியாமல் ஒரு திமிரு, ஒரு பெருமை காணப்படுகிறது. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு மனித தயவு தேவைப்பட்டது. அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் இந்த மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் நாளுக்கு நாள் வளர்ந்தார். முதலாவது கர்த்தர் உங்கள் தேவையை எப்படி சந்திப்பார் என்றால், ஏதாவது ஒரு மனிதனுடைய கையின் மூலமாய் சந்திப்பார். அந்த கையில் வாங்கும்போது கர்த்தர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வாங்கிடணும். ரெண்டாவது கர்த்தர் உங்கள் தேவையை எப்படி சந்திப்பார் என்றால், கர்த்தருடைய கையின் மூலமாய் சந்திப்பார். வாசிப்போமா? ஆதியாகமம் 47வது அதிகாரம் 1லேருந்து 6 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 47 1லேருந்து 6 வரையிலும். இன்னொருத்தர் ஆதியாகமம் 45 எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு பார்வோனிடத்தில் போய் என் தகப்பனும் என் சகோதரனும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். கானான் தேசத்திலிருந்து என் குடும்பமே வந்திருக்கிறது, இப்பொழுது கோசேன் நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரர்கள் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போனான். பார்வோன் அவருடைய சகோதரரை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்டார். உங்கள் தொழில், அதாவது ஆடு மேய்க்கிற தொழில் வந்து எகிப்தியருக்கு ரொம்ப அருவருப்பான தொழில். அதனால உன் தொழில் என்ன என்று கேட்கின்றான். வாசிப்போம். அவர்கள் உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொல்லி, கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருக்கிறது, உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம், உமது அடியாராகிய நாங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இப்ப பார்வோன்ட்ட வந்து அவர் கேட்கிறாரு, நாங்க கோசே நாட்டில் குடியிருந்துக்கலாமான்னு கேட்கிறாரு யோசேப்பு. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள நல்ல தேசத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரையும் குடியேறும்படி செய். பார்வோன் கை உதவி செய்யுது யோசேப்பு குடும்பத்துக்கு. என்னது கோசேன் நாடா? வம்சம் ஆடு மேய்க்கிறது எனக்கு அருவருப்பானவர்கள் தான். ஆனா அங்கே நாட்டில் எங்க பார்வோனுடைய கை யோசேப்புக்கும் யோசேப்பு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குது. எங்க வேணுமோ வச்சுக்க, உன்னை என் மந்தைகளுக்கு ஆடு மாடுகளை விசாரிக்கிறதுக்கு தலைவனா வச்சுக்கிறேன், பெரிய பதவி கொடுக்கிறேன் உன் வம்சத்துக்கு என்று சொல்லுகின்றார்.
முடிச்சிட்டீங்களா? 6 முடிச்சிட்டீங்களா? தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் தேசத்துல எங்க நல்ல இடம் இருக்கோ உனக்கு வேணுங்கிற இடத்தை எல்லா இடத்தையும் எடுத்துக்க. நல்ல இடம் எங்க இருக்கோ எடுத்துக்க. பார்வோன் கை யோசேப்பு மூலமாக நீட்டப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. வாசிப்போம். அவர்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். 6 வரைக்கும் முடிச்சிட்டோம்ல. இங்க வாசிக்கிறோம். என் கை பார்வோன் கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் யோசேப்புக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 45:5 வாசிப்போம். ஆதியாகமம் 45:5 என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்னை ஏன் இங்க அனுப்பினார்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து என் கையின் மூலமாய் ஒரு ஜீவரட்சணை கொடுப்பதற்காக எங்களை அனுப்பினார். அப்ப பார்வோன் கை யோசேப்புக்கு வந்து யோசேப்பின் கையின் மூலமாக யோசேப்பு வம்சம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதே வாசிங்கள் 45:11 வாசிப்போம். 45:15 45:11 சாரி 4:5 உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உன்னை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று வாசிக்கிறேன். உன்னை பராமரிக்க போறேன். யோசேப்பு யாக்கோபு அப்பாவை பார்த்து சொல்றாரு, வறுமையை உங்க வாழ்க்கையில பார்க்க மாட்டீங்க. அந்த மனிதனுடைய கை யோசேப்பினுடைய கை பார்வோனுடைய கை எப்படிப்பட்ட கை என்றால் நீ வறுமையே பார்க்காதபடிக்கு அந்த கை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை வைக்கிறாரு. யாத்திராமம் 1 அதிகாரம் 7-11 வரைக்கும் வாசிப்போம். யாத்திராமம் 1:7-11 வரைக்கும் சீக்கிரமாக. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி அவன் பொருளாதாரத்துல பெருகிறான், பெருக்கத்துல பெருகிறான், நிலத்துல பெருகிறான், எல்லாத்திலும் பெருகி பழுகி போய் அந்த எகிப்து முழுவதும் இஸ்ரவேல் ஆண்டு கொண்டு மனமகிழ்ச்சியா இருக்கிறார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். இப்ப எகிப்துல புதுசா ஒரு ராஜா வருவான். பார்வோன் அடுத்த பார்வோன் வரான். இவங்க நினைச்சுக்கிட்டாங்க நம்ம எகிப்து முழுவதும் சந்தோஷமா இருக்க போறோம். ஏன்னா வறுமைங்கிறது என்ன? சில பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? வறுமைன்னா என்னன்னு தெரியாம வளர்ந்த பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? நான் ஊழியத்துக்கு நாங்கள் திருமணத்துக்கு பிறகுதான் எனக்கு வறுமைனா என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு வறுமைனா என்னன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வறுமைனாலே என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அந்த சில பாதை வழியை நான் கடந்து போனேன். வறுமையே அறியாதபடிக்கு அந்த கை உதவிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அடுத்த ராஜா மாறிட்டான். மாறிங்க 11 வரைக்கும் வாசியுங்கள். அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் இப்ப கை என்னவாகுது? மனுஷ கை ஆசீர்வதிச்ச கை இப்ப என்ன கையா மாறுது? கவனிங்க, எனக்கு கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அங்கே டிஸ்டர்ப் பண்ணி இருக்காதீங்க. கொஞ்சம் அமர்ந்துருங்க. இங்க வாசிக்கிறோம். இப்ப கை என்ன கையா மாறுது? என்னது கோமா பாக்குறீங்க? இந்த கை நம்பி வாழ்ந்துடாதீங்க. நல்லா இப்போ பிள்ளைய படிக்க வச்சுட்டோம், அது நல்லா காசு கொடுத்துருக்கு நம்பிட்டு இருப்பீங்க. நல்லது தான். வர்ற மருமகளை வச்சு இருக்கு. அதுக்கப்புறம் வர்ற மருமகனை வச்சு இருக்கு. அப்புறம் ஏண்டி நம்ம சர்ச்சில் சொல்ல வெளியே சொல்கிறேன்னா, நம்ம சர்ச்சு தங்கமான மருமகள் உள்ள சபை நம்ம சபை. இன்னைக்கு உங்கள் அப்பன் உன் கையை பிடிச்சி எனக்கு கொடுத்தானோ, நீ என்னை கேட்காம ஒரு முடி கூட உங்கள் அப்பன் விட்டு போகக்கூடாது. உன் நம்பிக்கையை நீ யார் மேலே வைத்திருக்கிறாய்? தேவ பிள்ளையே. சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் சில சமயத்தில் காணிக்கை கொடுப்பாங்க. சில நேரத்தில் அந்த பெரிய காணிக்கை கொடுக்குறவங்க நின்று உடனே மனநிலை பாதிக்கப்பட்டு மறித்த போதர்களை அணைய ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன் ஆண்டவரே பாஸ்டர்ஸ் எல்லாம் இந்த நிலைமையில் எங்களை நடத்துகிறேன்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் கையை பார்க்கணும், நான் உனக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். ஹார்ட் அட்டாக்ல இறங்குற ஊழியக்காரங்க எத்தனை பேர் தெரியுமா? சில நேரத்தில் சில விசுவாசிகள் பணத்தை வைத்துக்கொண்டு இவங்க லோன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவர் நின்றுவார். இவர் என்ன செய்கிறதுனே தெரியாது. அதனால பிரெயினுக்கு போகிற நர்வ்ஸ் வெடிச்சு இறந்த ஒரு ஊழியக்காரர் மதுரையில் உண்டு, எனக்கு தெரியும். தேவ பிள்ளையே, ஆண்டவர் மாதிரி பொசசிவ், தன்னை மட்டும் பார்த்து வாழணும் விரும்புறதில் ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். இது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பார்வனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்களேன். சிஎம்மும் பிஎம்மும் நீங்கள் உங்களை டைரெக்டாக நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஊரில் எப்படி வாழ்வீங்க? நீங்கள் ஃபோன் அடித்தா சிஎம் எடுக்கிறாரு, ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறாரு. பிஎம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு. எப்படி இருப்பீங்க இந்த தெருவில்? என்ன யோசிக்கிறீங்க? அவங்கள பார்த்தானே பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருப்பீங்க? நீங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்டாலின் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனால் உங்கள் தெருவில் நீங்கள் எப்படி நடப்பீங்க? குப்பை வழியை தூக்கிட்டு குப்பை கொட்டையாக போவீங்க?
காரில் தான் போவீங்க, 2 வீலரோட போக மாட்டீங்க. நான் வீட்டுக்கு யார் வந்துட்டு போயிட்டாரு. அப்படி செழுமையாக இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து காத்திருந்துச்சு. அந்த கையே நம்பி வாழ்ந்து இருந்தாங்க. இப்போ அடுத்த பார்வன் அவன் சொல்கிறான், டேய் எங்கள் தாத்தன் எங்கள் அப்பன் இவனை தப்பாக வழி நடத்திட்டாங்கடா, இவங்க ஆடு மேய்க்க வந்தவங்கடா, இங்கே அரசனாக்க போகிறாங்கடா, இவனை ஒடுக்க ஆரம்பிப்போம்னு சொல்லி எந்த கை ஆசீர்வதிச்சோ, எந்த பார்வோன் சிங்காசனம் ஆசீர்வதிச்சோ அதே சிங்காசனம். வாசித்து முடிச்சிருங்க 11 வரைக்குமா. ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால். இப்ப நல்லா கவனிங்க, அதெல்லாம் வாசித்து நேரம் ஆயிரும். இப்ப இந்த கை மாறுது. மனித கையே நீ நம்பிக்கிட்டு இருப்பாய் என்றால் அந்த மனித கை உனக்கு விரோதமாக என்னைக்கு வரும் தெரியாது. அதான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை அதே நேரத்தில் கர்த்தர் மனித கை மூலம் உனக்கு ஆசீர்வாதம் தரும்போது ஈகோ பார்க்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. அவருக்கு நீங்கள் என்ன காணிக்கை கொடுத்தா, ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு, ஊழியக்காரன்னு சொல்ல முடியாது, காணிக்கை கொடுத்தா சரி அப்படியே வாங்கி அப்படி கொடுத்துருவார். இது எனக்கு தீட்டுங்கிற மாதிரி பேசுவார். தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு மனுஷன் மூலமாய் உனக்கு காணிக்கையோ ஆசீர்வாதமாக கொடுத்தா அதை வாங்க கற்றுக்கிறோம். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கலாம். ஆனால் அந்த கையை நீ நம்பி வாழ்ந்தேன்னா அந்த கை உனக்கு எனக்கு விரோதமாக வருவதற்கு என்றைக்கு விரோதமாக மாறும் தெரியாது. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த கை வேற மாதிரி கையாக மாறிவிட்டது. மாறினோன்னு ஆண்டவர் என்ன செய்யார்? யாத்திராமம் 16 அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிப்போம். யாத்திராமம் 16:4-5. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக்கொள்ள கடவீர்கள். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலும் இரண்டத்தனையாய் சேர்த்து. இப்ப ஆண்டவர் சொல்லாரு, என் ஜனம் வனாந்தரத்துல போகுதா, எந்த கையும் இல்லை, நானே டைரக்டா மன்னாவை கொடுக்குறேன். கர்த்தருடைய கை டைரக்டாக மண்ணா கொடுக்குது. இந்த மண்ணா காக்கா தூக்கிட்டு வரல, குருவி தூக்கிட்டு வரல. நீ இதுக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீ இதில் போனீங்கன்னா தெளிவாக இருக்கும். யாத்திராமம் 16வது அதிகாரம் 11-15 வரைக்கும் போனீங்கன்னா இருக்கும். யாத்திராமம் 16 11-15 வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். 15 வரைக்கும். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து. இது கர்த்தர்கிட்ட இருந்து காடா வருது, கர்த்தர்கிட்ட இருந்து மண்ணா வருது. மனிதனுடைய கையை நீ நம்பிக்கிட்டு இருந்த அந்த மனித கை ஒரு நாள் உனக்கு விரோதமாக போயிடுச்சு. மனித கை உனக்கு விரோதமாக போயிடுச்சு. இனிமேல் மனித கையை நம்ப முடியாது. எந்த மனுஷனையும் நம்பி வாழ்க்கை நடத்திக்கிறாதீங்க. இவர் தான் என்னை கடைசி வரைக்கும் போஷிப்பார். கல்யாணத்தில் சொல்லுவோம், மரணம் நம்மை பிரிக்கிற அளவும் நான் உன்னை போஷிப்பேன். தேவ பிள்ளையே, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. உன் நண்பன் உனக்கு உதவி செய்வான், அது ஒரு எல்லை உண்டு. காகங்களுக்கு ஒரு எல்லை உண்டு. அடுத்து விதவைட்ட மாற்றிட்டார் ஆண்டவர். இந்த மனிதனுடைய கை தான் என்னை ஆசீர்வதிக்க நம்பி வாழ்ந்துடாத. என் தேவ கை உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனித கையை நம்பாமல் இருப்பதும் தவறு, மனித கம்பியை நம்பிக்கிட்டே இருக்கிறதும் தவறு. நல்லா கவனிங்க. எந்த நேரத்தில் உன் சிங்காசனத்தில் இருக்க காலை பிடுங்குவாங்கன்னு தெரியாது. எந்த நேரத்தில் சிங்காசனத்தில் இருக்க காலை பிடுங்குவாங்கன்னு தெரியாது. எந்த நேரத்தில் உனக்கு விரோதமாக பேசுவாங்கன்னு தெரியாது. நம்ம 2 எக்ஸ்ட்ரீம்லையும் போயிடக்கூடாது. மனித கையே நான் வாங்க மாட்டேங்கிற லிஸ்ட்லையும் போயிடக்கூடாது. மனித கையே நம்பிட்டு இருக்கக்கூடாது. என் கூட வரீங்களா, அதுவும் ஆபத்து. நான் ரொம்ப ஆரம்ப காலத்துலலாம் சரி, எனக்கு ஏதாச்சும் கொடுத்தா சரி. நீ என்ன கொடுத்து? மெட்ராஸில் இருக்கும்போது எனக்கு சம்பளம் குறைச்சி இருந்துச்சு. ஒரு சர்ச்சில் இருந்தேன். ஒரு விசுவாசி வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொன்னார். மாதம் நான் கமிட் பண்ணுறேன் பாஸ்டர் சொல்லி. மதுரைக்காரர் தான், அவனியாபுரத்தில் இருந்தார். அவர் மெட்ராஸில் இருந்தார். அந்த பாஸ்டர் வந்து என்கிட்ட கொடுத்தாரு, பாஸ்டர் உங்களுக்காக சோ அண்ட் சோ மாதம் இவ்வளோ கமிட் பண்ணுறாரு. அதை கொடுத்த உடனே வாங்கி திருப்பி அவர்கிட்டே கொடுத்து, இதை சர்ச்சு உண்டியல் காணிக்கையில் போட்டுருங்க. அவர் கேட்குறாரு, ஏன் நான் சம்பளம் குறைச்சி தானே கொடுக்குறேன், குறைச்சி கொடுக்குற இந்த பணத்தை நீ காணிக்கையில் போடணும், அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஏன் வேணாங்கிற? அவர் கொடுக்கணுன்னா நேராக என்கிட்ட பாத்தில் கொடுத்துருக்கணும். அதுன்னு உங்கள் மூலமாக வர்றது. திமுரு கொஞ்சம் நஞ்சம் எனக்கு இல்லை, எல்லாத்தையும் சீலெல்லாம் பிதுக்கி எடுத்துட்டாரு. ஆமென். உங்களை மாதிரி நான் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நஞ்சம் இந்த திமுறில் ஆடனவே இல்லைங்க. நான் புல்பீட்டில் வந்து நிற்கிறேன்.
அப்போ வந்து அது 500 என்னமோ கொடுத்தாரு. நான் சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பணம் மூஞ்சில் அடித்த மாதிரி கொடுத்தேன். என்ன தைரியம் இருந்திருந்தா என்னைய பார்த்து நேராக கொடுக்காம அவர் கையில் கொடுத்து உன் பேரை சொல்லி என்கிட்ட வாங்குற அளவுக்கு நான் போயிட்டேன். கொஞ்சம் நிஜமாக ஆடினேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த எக்ஸ்ட்ரீமும் போயிடாதீங்க, இந்த எக்ஸ்ட்ரீமும் வந்துடாதீங்க. கர்த்தருடைய கை உங்களுக்கு ஒரு ரெண்டாவது. அதையும் நம்பி வாழ்ந்துடாதீங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷ கையில் உன்னை போசிக்கு பத்தாதரா, உனக்கு தேவையான காடை அவன் கொடுக்க முடியுமா? நான் காடை கேட்டேன். ஒரு காடை எவ்வளோன்னு கேட்டேன். 70 ரூபான்னு. காடையை பார்க்க முடியுமே ஒழிய வாங்கி சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் கையில் கொடுத்தாருன்னா மூக்கில் அச்சும் தும்முனா காடைக்கறி உள்ள அளவுக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி கருத்து மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் கொடுத்தாருன்னா நீ மூக்கில் கூட அவனுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடிய அளவுக்கு கொடுப்பார். இப்போ நடந்த காரியம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிறாரு, இனி மனுஷ கை கிடையாது, அவங்களுக்கு நான் தான் அப்பத்தை கொடுக்க போகிறேன், நான் தான் அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்? காடையை கொடுக்க போகிறேன். 15 வரைக்கும் வாசியுங்கள். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சரி, வாச நேரம் ஆயிரும். இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஆண்டவர் எப்படி போஷித்தார்னு சொல்லி பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 40லேருந்து 46 வரைக்கும் வாசிக்க நேரம் இல்லை, நானே சொல்லிடுறேன். அங்கு அந்த ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, நீ ரதத்தை போட்டுட்டு இஸ்ரேலுக்கு நீ ஓடி போயிரு என்று சொல்லும்போது, அவர் ரதத்தை பூட்டி கொண்டு ஓடுவதற்கு முன்பாக எலியாவை கர்த்தர் கொண்டு போய் அங்கே நிறுத்துறாரு. ஒரு ரதம் தூக்கிட்டு போகிற வேகத்தை காட்டலாம், ஒரு குதிரை உன்னை தூக்கிட்டு போகிற வேகத்தை காட்டலாம், கர்த்தர் அதிக வேகமாக எலியாவை கொண்டு போனார். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய கை எலியாவின் மேலே அமர்ந்திருந்தது. யாருடைய கை எலியா மேலே அமர்ந்திருந்தது? கர்த்தருடைய கை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் வாசிக்கனாலும் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 2 1லேருந்து 4 வரைக்கும் வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நான் வாசிக்க வேண்டாம். எல்லாரும் ஒரு இடத்துல வராங்க. அங்கே பேதுரு யோவான் வரல, டைரக்டா ஆவியானவர் இறங்கினார். இந்த அனுபவம் நமக்கு வேணும், அந்த அனுபவம் நமக்கு வேணும். நான் உனக்கு தலையில கை வைக்கும் போது உனக்கு உண்டான வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி. மோசேயின் மேல இருந்த அபிஷேகத்தை மூப்பர்கள் 70 மேல கர்த்தர் கொண்டு வந்தார். எலியாவினுடைய சால்வையை எலிசாவுக்கு கர்த்தர் போட்டார். இதெல்லாம் இல்லைன்றாதீங்க. மரிக்கும்போது மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் கையை கோய் யோசுவாவின் தலையின் மேலே வை, அவன் ஞானத்தின் ஆவியிலே நிரப்பப்படுவான். எங்கே தலையை கொடுக்கணும், எங்கே தலையை கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு அது மட்டும் தெரியுதில்ல. கல்யாணத்துக்கு தலையை யார்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கக்கூடாது, தெளிவாக இருக்கோமா இல்லையா? ரசிக்கப்படாதவங்க கூட தெளிவாக இருக்கான், அதுலேயும் ஏமாந்து ஒரு ஆள் உண்டு. யார்கிட்ட தலையை கொடுக்கணும், யார்கிட்ட தலையை எல்லாட்டையும் தலையை கொடுக்கறது ஆபத்து, எல்லாட்டையும் தலையை கொடுக்காமல் இருக்கிறது ஆபத்து. அதே நேரத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். இதை வாசிச்சா நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் வாசிங்கன்னா அங்கு யார் தலையிலையும் யார் கைகள் இருக்கிற. இங்கே சீனியர் யார் சீனியர்? பேதுரு சீசரில் சீனியர், உண்மையிலே சீனியர் மரியாள், இயேசுவின் தாய் மரியாள். அவங்க கூப்பிட்டு, நான் தான் இயேசுவினுடைய தாய், வாங்க எல்லாரும் வாங்க தலையில் கை வைக்கிறேன். இல்லை, எல்லார் மேலும் அப்படியே அக்னிமயமான நாவுகள். வனாந்தரத்தில் அந்த அக்னி ஸ்தம்பம் போச்சு பார்த்தீங்களா, அது பீஸாகி எல்லார் மேலே வந்து வந்துருச்சு. இதே போல 2வது நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் எந்த கரத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பார் என்றால் அவருடைய கரத்தின் மூலமாகவே நான் ஆசீர்வதிப்பேன். முதல்ல மனுஷனுடைய கரத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பார், 2வது யார் கரத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பார்? கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த சிம்சன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது பயங்கரமான அற்புதங்கள் செய்வார். 2வது கர்த்தருடைய கரம். 3வது யோசுவா 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 10லேருந்து 12 வரைக்கும் வாசிப்போம். யோசுவா 5 10லேருந்து 12 வரையிலும். யோசுவா 5வது அதிகாரம் 10லேருந்து. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய தேசத்தின் தானியத்தை உள்ள நுழையிறான். கானான்ல நுழைஞ்சு அந்த தேசத்தில் விதைச்சு விளைச்சி வந்த அந்த கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்போ சுட்டு வச்சுருந்தாங்கல்ல, அந்த மண்ணை திங்கும் போது அதை எடுத்து வாயில் வைக்கிறான். புளிப்பில்
புளிப்பில்லாத அப்பங்களை சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. வெளியே வந்து பாக்குறான், என்ன மண்ணா காடை, மண்ணா காடை, மண்ணா காடை. காடை போகுது பறந்து, காடை பறந்து போகுது. இப்படி தெரிஞ்சிருந்தா வனாந்தரத்துல 400 வருஷம் இருந்திருக்கலாமே. ஐயா, கர்த்தர் வேலைக்கு காடை அனுப்புனார். எப்படி யோசிச்சு பாருங்களேன். வேலையே பார்க்காம வீட்டில் படுத்திருக்கும் போது வேலைக்கும் மண்ணாகும் காடையும் வந்தால் எப்படி இருக்கும் நமக்கு? உழைக்காம கொரோனா காலத்தில் ஏதாச்சும் கஷ்டப்பட்டீங்களா? பட்னியாக கிடந்தவங்க யார் இருக்கீங்களா இங்கே? அப்போ தான் வருது. ஃபஸ்ட்டு இந்தாங்க 3 அரிசி, இந்தாங்க அது, ஏன் வேலையை பார்க்கல, கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வானத்தை பார்க்குறாங்க, கத்துறாங்க, காக்கா தான் வருது, இந்த காக்கா பிரியாணி திங்க முடியாது. சரி, காடை வருதுன்னு பார்த்தா அது உழுவும் பார்த்தா அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. ஆண்டவர்கிட்ட மோசே கேட்குறாரு, ஆண்டவரே காடையும் கௌதாரியும் கொடுத்து, காடையை கொடுத்து அப்பத்தை கொடுத்தீரே, இப்போ எல்லாம் வானத்தில் பறந்து போகுதே, ஒன்றும் வீட்டுக்குள்ள வராது. வாசிங்கள் 12 வரைக்கும். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். பண்டு முடிச்சிட்டீங்களா? இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி என் கை உனக்கு உதவாது. யார் கை உதவும்? உன் கை தான் உதவும். எத்தனை கை இருக்கு? எத்தனை கை இருக்கு? இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமேல் என் கையும் உனக்கு உதவாதரா. நீ தான் விதைக்கணும், நீ தான் தண்ணி பாய்ச்சணும். அந்த தண்ணி பாய்ச்சறதை பற்றி சொல்கிறார். வாசிப்போம். உபாகமம் 11 அதிகாரம் 9 12 வரைக்கும் வாசிப்போம். உபாகமம் 11 9 12 வரைக்கும். இரவும் பகலும் 40 நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் 2 கற்பலகைகளை கொடுக்கிற போது. உபாகமம் 11 9 12 வரையிலும். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும் படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும் படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக. பாலும் அவர் சொல்றாரு, நீ எகிப்து தேசம் மாதிரி இல்லை, நீ போற தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம். அடுத்த வசனம் வாசிங்கள். நீ சுதந்தரிக்க போகிற தேசம், நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து, எகிப்துல நீ விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். எகிப்துல நீ விதைச்சிட்டு உன் காலில் பம்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீ பம்பிங் கொடுத்தீங்கன்னா தான் தண்ணி போய் அந்த கோதுமை தோட்டத்தில் விழுந்து அதன் மூலமாக நீ சாப்பிடுவா. இது எகிப்தில் நீ ரொம்ப கஷ்டப்படணும். நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நீ பூமியில் உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லி அன்றைக்கி ஆதாமுக்கு சொன்னது மாதிரி இந்த எகிப்தில் இவங்க விவசாயம் எப்படிப்பட்ட விவசாயமாக இருந்துச்சுன்னா ஃபிசிக்கல் ஒர்க்கு அதிகமாக பண்ணணும். காலை போட்டு மிதிக்கணும், தண்ணியை எடுக்கணும், அது போய் குத்துறணும். ஆனால் இப்போ நான் கொடுக்குற கானான் தேசமோ, வாசியுங்கள், நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ, நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும், வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். 12 முடிச்சிங்களா? இங்கே வாசிக்கிறோம். நான் கொடுக்குற தேசம் சூப்பர் தேசம். அங்கே மண்ணாவை எதிர்பார்க்காத. இன்னைக்கு இலவசம் கொடுத்தே ஓட்ட வாங்கியாச்சு மக்கள். சாகிற வரைக்கும் கல்லறை பெட்டி கூட நீ இலவசம் கொடுக்கக்கூடிய நாட்கள் வந்துடும் போல இருக்கு. தேவ பிள்ளையே, சில நேரத்தில் சில பாதைகளை கர்த்தர் நடத்துவார். அவர் கை போஷிட்டே வந்தது. மோசையும் இஸ்ரேல் ஜனங்களும் ட்ரைனிங் ஆகிட்டாங்க. எதுக்கு ட்ரைனிங் ஆகிட்டாங்க? எப்படி கர்த்தரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்று ட்ரைனிங் ஆகிட்டாங்க. ஆனால் கானான் தேசத்தில் என்னைக்கு கால் வச்சு, என்னைக்கு விதையினால் உருவாக்கப்பட்ட அந்த அப்பத்தை வாயில் வைத்தார்களோ அதுக்கு மறுநாள் அவங்க போய் தேடி பார்க்குறாங்க, கர்த்தருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதம் வரல. ஆண்டவர் சொல்ல, உன் கையில் விதைச்சு, உன் கையில் அறுவடை பண்ணி, உன் கையில் நீ செஞ்சு, அதன் மூலமாகத்தான் உன்னை நான் போஷிப்பேன். சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் கையில் தான் வருமானம் வரணும்னு வச்சுருந்தாருன்னா அந்த வேலையை நீங்கள் செய்யணும். நான் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கும்போது அந்த பை கனமான பையாக இருக்கும்.
ஆண்டவரை சொல்லுவேன், இதை தூக்கிட்டு ஊர் ஊராக நான் ஓடுவேன். ஆண்டவர் என்னிடத்துல பேசுவார், ஒரு நாள் இந்த பையை விட்டு விட்டு என் பையை தூக்குவேன்னு. அது வரைக்கும் நான் அந்த பையனை தூக்கி தான் ஆகணும். ஊழியம் செய்கிறாங்களையா ஈஸியாக அவங்களுக்கு வேறு பாடுகள். நீங்கள் ஃபிசிக்கலாக செல்வராஜ் பிரதர், ஐயாத்துறை பிரதர்லாம் பார்த்து பேசும்போது சொல்லுவேன், ஐயாப்பா நீங்கள் பார்க்குற வேலை இப்போ பார்க்குறீங்க, ஒரு 65 வயசுக்கு மேலேனா எப்படி இந்த வேலையை பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்க்குற வேலையை நான் ஒரு நாள் பார்த்தா 1 மாதம் படுத்த படுக்கையாயிருவேன். அவ்வளோ கடினமான வேலையை நான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் கையால் தான் நீ சாப்பிட்டு மற்றவர்களும் சாப்பிட வேண்டும் என்று. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கியிருக்கும். நீங்கள் பாடு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், எய்த்தப்பட்ட மாதிரி நீங்கள் பாடுபட வேண்டாம். ஊரே பஞ்சமாக இருக்குது, நீ விதைச்சின்னா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பா. ஹல்லேலூயா. நீ என்றைக்குமே ஒரு கையை நம்பியே நம்ம வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தருடைய கையும் பார்க்கணும், மனுஷருடைய கையும் பார்க்கணும், உன் கையையும் நீங்கள் திடப்படுத்த வேண்டும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இனிமேல் உள்ள நுழைஞ்சிட்ட, நீ என் கையை பார்க்காத. ஒரு பறவை, ஒரு கோழி ஒரு குஞ்சை வளர்த்துச்சு. அது தொடுறதுக்கு ஒரு நாய் வந்துச்சு. நாங்கள் கார்பரேஷன் இருக்கும், விரட்டி அந்த கோழி குத்திச்சு அந்த நாயை. நான் நினச்சேன், ஒரு கோழிக்காயா இவ்வளோ தைரியம் நாயை விரட்டுறதுக்குன்னு. விரட்டி தள்ளிருச்சு. நினச்சேன், ஒரு நாயை துரத்தக்கூடிய பவர் இந்த கோழிக்கு எப்படி வந்துச்சுன்னு. ஒரு மாதமாக 2 மாதமாக கழிந்தது. அந்த கோழி எதுக்காக நாயை துரத்துச்சு? இப்போ எதை திரும்ப துரத்துது? குஞ்சை துரத்துது. குஞ்சு அம்மாட்ட உணவு திங்க வந்தால் அன்னைக்கு நாயை காட்டின வேகத்தை இப்போ எதில் காட்டுது? இந்த குஞ்சுக்கு தானே நீ இவ்வளோ பாடுபட்ட. கொத்துது குஞ்சா, அது கதறுது அந்த கோழி குஞ்சு, என் பக்கத்தில் வராத, ஓடிப்போ, ஏன்னா நீ ஒரு கோழியாக மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழிநடத்தல் வித்தியாசமானதுங்க. கர்த்தர் உங்கள் கையை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஒரு காலத்தில் மற்றவங்கள்ட்ட அபிஷேகம் ஓடின இந்த கை கத்த சொல்கிறாரு, இதை நீ யார் தலையில் வைப்பாயோ வியாதிசர்கள் சொஸ்தமாவார்கள். இதை யார் தலையில் வைப்பியோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும். உன் கையை கர்த்தர் திடப்படுத்துவார். அப்போ தான் ஜனங்கள் உன்னை கனம் பண்ணுவாங்க. உன்னை கனம் பண்ணணும்னு விரும்புகிறாங்கல்ல, அப்போ உன் கையை வேலை செய்யணும். தேவ பிள்ளையே, இங்கே வாசிக்கிறோம், உபாகமம் 28:8 போட்டிருக்கு. நானே வாசிக்கிறேன், சில வசனங்களை வாசிக்கிறேன், நேரம் இல்லை. உபாகமம் 28:8 போட்டிருக்கு, நீ கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா. அடுத்தவங்க கையை நம்பி வாழ்கிறது வேற, கர்த்தருடைய கையை நம்பி வாழ்கிறது வேற. நீ கையிடும் எல்லா வேலையும் குறிக்கிறவங்க மட்டும் குறிச்சிக்கணும், வேகமாக கட்டணும், அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். நீ கையிடும் எல்லா வேலையும், யோசிப்பு எங்கன்னா கை வைக்கிறானா அங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அதை போத்திபார் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீ கை வைக்கிறத கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சங்கீதம் 128:2 போட்டிருக்கு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா. யார் கையின் பிரயாசத்தை? நம்ம கையின் பிரயாசத்தை யார் சாப்பிட்றா? கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ரன் வட்டி, எந்தென்னமோ வட்டி இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுது. மதுரையில் மீனாட்சி மில் என்ற ஒரு மில் இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் நண்பர்கள்லாம் அப்படியே மீனாட்சி தேட்டருக்கு போகிறதுக்காக போனோம். அந்த வாட்ச்மேன் நிற்கிற இடத்துல நிற்பாங்க. நம்மால் எப்படிப்பட்ட ஆள் தூக்கு முடியும். அப்போ தூக்க முடியுமாங்க, ஒரு பித்தளையில் பெருசாக ஒரு, இப்போ இருக்கிற மாதிரி கேரியர் கிடையாது, அதை தூக்கிட்டு வருவாங்க. இவன் புத்திசாலி, அவன் வட்டிக்காரன் பணத்தை பிடிங்கிடுவான், அவன் கையில் வச்சுருந்தா அதில் சொல்லி சாப்பாடு வாயில் வச்சு கொண்டு வருவாங்க. அவன் அதையும் பிடிச்சிருவான், தூக்கு, அதுக்குள்ளே பணம் இருக்குது, அதை தூக்கி பாக்கெட்டில் போட்டு போ. எப்படி உன் கையின் பிரயாசத்தை யார் சாப்பிடுவா? நீங்கள் சாப்பிடுவீங்க. அது கோர்ட்டுக்கோ வைத்தியத்துக்கோ இவங்கன்னா வேணும், லாயர் வேணும், டாக்டர் வேணும். ஆனால் உன் வருமானத்தை முசுக்கட்டை பூச்சிகளை வெட்டிகளை திங்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா. சங்கீதம் 1:3 போட்டிருக்காங்க, செய்வதெல்லாம் வாய்க்குமா? யார் செய்வதெல்லாம் வாய்க்குமா? நீ கையை தொடுறதெல்லாம் வாய்க்கும். நீ எதில் கை வைக்கிறே அதை வாய்க்கும். 1 தெசலோனிக்கர் 4:12 போட்டுக்கோ, உங்கள் சொந்த கையாலே வேலை செய்யுது. எடுத்து வாசிக்க நேரங்கள் அடுத்த பகுதிக்குள்ளே போக போகிறோம். உன் சொந்த கையாலே வேலை செய்யுது. 1 கொரிந்தியர் 4:12 எங்கள் கைகளாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் பவுல் சொல்கிறாரு. நான் டென்ட் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே அந்த வருமானத்தில் நான் ஊழியத்தை செய்ய போகிறேன் பவுல் சொல்கிறாரு. மற்றவங்களுக்கு நான் பாரமாயிராதபடிக்கு. 4வது பாயிண்ட்டுக்குள்ளே போகிறோம். முதல்ல என்ன, இந்த கையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது யார் கை? 3வது யார் கை? 4வது ஒரு கை, சூப்பர் கை. 4வது கை எப்படிப்பட்ட கை? சூப்பர் கை.
வாசிப்போமா? யாத்திராமம் 12வது அதிகாரம் 35, 36 வாசிப்போம். 2 வசனம் வாசித்து முடிச்சிடும். யாத்திராமம் 12, 35, 36. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். வஸ்திரத்தையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். 4வது என்ன கை? எதிரி மூலமா போஷிக்க போறார் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? எதிரி மண்ணோடு மண்ணோ போக கடவுது. தேவ பிள்ளையே, உனக்கு யாரும் உள்ளா இருக்காங்களா? அது உன் மாமியாரோ, மருமகளோ, புருஷனோ, மனைவியோ, பக்கத்து வீட்டுக்காரனோ, எதிர்த்து வீட்டுக்காரனோ, சித்தப்பானோ, மாமனோ, யாரும் தெரியாது. ஐயா, இந்த கர்த்தர் 4வது எந்த கை உன்னை ஆசீர்வதிக்க போகிறது என்றால், நீ யாரை எதிரி என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் மூலமாகவே கர்த்தர் உன்னை போஷிக்க போகிறாரு. நீ எதிரி பட்டியலை வச்சு அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்க. இவன் தான் ஏன் எதிரி, இவன் நல்லா இருக்க மாட்டான், சீக்கிரம் செத்து போகணும், இவனால எனக்கு சமாதானம் இல்லை. எந்த எதிரியை நீ தப்பான்னு நினச்சிட்டு இருக்கியோ, எவன் உனக்கு முள்ளா இருக்கானோ அவன் கர்த்தர் உன்னை அவன் மூலமாக, அவன் கை மூலமாக கொடுக்க போகிறாரு. இப்போ மோசே சொல்கிறாரு, திருப்பி அந்த வசனத்தை ஆரம்பத்திலேருந்து வாசிப்போம். யாத்திராமம் 12:35 வாசிப்போம். திருப்பி மோசே சொல்லியிருந்தபடி மோசே சொல்கிறாரு, உன் எதிரிட்ட போய் கேளு. என்ன கேட்க சொல்கிறாரு? சீக்கிரம் கவனி, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்னத்தை கேட்க சொல்கிறாரு? வெள்ளியுடைமைகளையும் தங்கம். எதை கேட்க சொல்கிறாரு? கோல்டை போய் கேளு. யார்கிட்ட போய் கேளு? உன்னை இது வரைக்கும் ஒடுக்கியிருந்தான்ல, உன்னை இது வரைக்கும் உன்னை நசிக்கிட்டு இருந்தான்ல, இது வரைக்கும் உன்னை சாட்டையினால் அடிச்சுக்கிட்டு இருந்தான்ல, உன்னால தானே அவன் தலைப்பிள்ளைனா செத்து போச்சு. யாருனால? இஸ்ரேல் ஜனங்கள் நிமித்தம் தலைப்பிள்ளை செத்து போச்சு. அவன் வீட்டில் போய் தங்கத்தை கேளு. நான் எதிரி கை உன்னை ஆசீர்வதிக்க போகுது. ஆமென். எதிரி கையை கர்த்தர் நினைச்சாரா எந்த கையும் பயன்படுத்த முடியும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மோசே சொல்கிறான், இஸ்ரேல் ஜனங்களை சொல்கிறார், நீ எய்த்துட்ட போங்க, தப்பிச்சோட. அதில் அதுக்காக கடைசியாக முடிக்கும் போது போட்டிருக்காங்க, கொள்ளையிட்டார்கள் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கான்? கொள்ளையிட்டார்கள். அவ்வளோ தூரத்துக்கு அள்ளிட்டு வராங்க. 4வது எந்த கையின் இதுக்குன்னா நீங்கள் விட்டு கொடுக்கணும். நான் செத்தாலும் ஜாமீன் ஒழிய உன் கையில் வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? செத்தாலும் ஜாமீனே ஒழிய உன் கையால் நான் சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தனை பண்ணாதீங்க. கர்த்தர் அந்த எதிரி மூலமாக உங்களை போஷிக்க கர்த்தர் விரும்பலாம். இப்போ மோசே சொல்கிறாரு, நீ யார்கிட்ட போய் கேட்கணும்? இது வரைக்கும் உன்னை கொடுமைப்படுத்தி இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த எதிரி. நம்ம மோடிஜி, அமித்ஷா நமக்கு உதவ மாட்டாங்களா? நம்ம ஜெபம் பண்ணுறதுன்னா என்ன? என்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட்டு சாயும், என் ஆர்எஸ்எஸ் தலைவர் நம்ம பக்கம் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாரா? என்னங்க, சவுலையே பவுலாக்கணும் ஆண்டவர். யார? எதிரி தானே. அவனே என்னவோ ஆக்கிட்டாரு, பவுலா மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் நம்ம மோடிஜியும் அமித்ஷாஜியும் நம்மளை பார்த்து, யார் யார் சர்ச்சை இல்லையோ சர்ச்சை கட்டுறவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ஏக்கர் நிலம் தானே சொல்ல முடியாதா? நினச்சி கூட பார்க்குறது இல்லை நம்ம. அவங்களோட துரோகி யூதாஸ் காரியத்தை தான் பார்க்குறோம். தேவ பிள்ளை, ஆண்டவர் நினைச்சா உன் எதிரி மூலமா, அவன் கை மூலமா கூட உங்களை போஷிக்க முடியும். எந்த எகிப்தியும் அடித்து சவுக்கில் அடித்தானோ அந்த எகிப்தியன்ட்ட போய் கேட்குறான், தங்கத்தை கொடு, வெள்ளியை கொடு. கேட்டதெல்லாம் கொடுத்தார்கள், வஸ்திரத்தை கொடுத்தார்கள். வாசி முடிச்சிங்களா? 36 முடிச்சிட்டிங்களா? இப்போ 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 4-9 வரைக்கும் வாசி முடிச்சிருவோம். 2 ராஜாக்கள் 7, 4-9 வரைக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி வேறொரு ஊழியக்காரர், பேர் மறந்துருச்சு, சுரேஷ் ஜான்சன் நம்பிக்கை டிவியில் அடிக்கடி வருவார். அவர் தான் இன்றைக்கி செய்தி கொடுக்க வேண்டியது. அவரை தான் நான் அப்பாயின்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அவர் சரீரத்தில் கொஞ்சம் பலவீன நிமித்தம் இன்றைக்கி நான் செய்தி கொடுக்க வேண்டியிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கே முடிவு வெட்டாதீங்க, கொஞ்சம் தலையை யார்கிட்ட காட்டுங்க. அதான் தாழ்மை. அதுக்கு பேர் என்னது? தாழ்மை. கர்த்தர் உங்கள்ட்ட டைரெக்டாக பேசியிருந்தாலும் அடுத்தவங்க மூலமாக, எனக்கு எத்தனையோ பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கேன், அப்படின்னா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு இன்னொருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் சமைச்சது சாப்பிட்டா ருசியாக இருக்குமா? வேற ஒருத்தையும் சமைச்சது சாப்பிட்டா ருசியாக இருக்குமா? இதுக்கு மேலே என்னால் இறங்கி பேச முடியாது. எது நல்லா இருக்கும்? நீங்கள் வைக்கிற கோழி குழம்பு ருசியாக இருக்குமா?
வேறொருத்தையும் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு உங்கள் வீட்டில் கொடுத்தா அது ருசியாக இருக்குமா? அநேக சமயக்காரங்க சாப்பிட மாட்டாங்க. நான் கேட்பேன், ஏன் சாப்பிட மாட்டேறீங்க? அந்த வாசனை அடித்து பசிக்காதான். என்ன அடிச்ச? சமைக்கிற வாசனை அடித்து பசிக்காதான். தேவ பிள்ளையே, நம்மளுடைய கைகள், ஆண்டவர் எந்த கைவளமா உனக்கு வாய்க்கால வெட்டுறாரோ தெரியாது. இப்போ எக்கனாமிக்ஸை பார்த்துருக்கோம். இப்போ தொடர்ச்சி நம்ம போன தடவை நான் கொடுத்த செய்தியினுடைய தொடர்ச்சியை தான் பேசுவோம். எக்கனாமிக்ஸ், நாட்டினுடைய பொருளாதாரம் எக்கனாமிக்கில் இருக்குது. அந்த எக்கனாமிக்கில் நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடனோ செழுமையாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் பேங்கில் அக்கௌண்ட் நிறைஞ்சி இருக்கணும். டெபாசிட்டே பண்ணக்கூடாது. டெபாசிட் பண்ணுறத கர்த்தர் எதுக்கு செலவழிக்க சொல்கிறாரோ அதுக்கு அனுப்புறதுக்கு வாய்க்கால வச்சுருக்கணும். அது மலை மாதிரி குச்சி வைக்கக்கூடாது. அது உங்கள் கை வழியாக கர்த்தர் யாருக்கோ எங்கேயோ தேவராஜ்யத்துக்கோ இதோக்கோ ஒரு கர்த்தர் அனுப்ப போகிறாரு. அதுக்கு உங்களை கேஷியராக வச்சுருக்கிறாரு. பேங்க் கேஷியரு டெய்லி எவ்வளோ பணத்தை எண்ணுவார்? பேங்க் கேஷியரு டெய்லி எவ்வளோ பணத்தை எண்ணுவார்? லட்சக்கணக்கில் எண்ணுவார். அவர் நினச்சி பாரு வச்சுங்களேன், இன்றைக்கி 10 லட்சம் எங்கள் பேங்க் வந்திருக்கு, சரி ஒரு 1 லட்சத்தை கொண்டு போவோமே அப்படின்னு கொண்டு போக முடியுமா? கொண்டு போக அவருக்குரிய சம்பளத்தை கொண்டு போகலாம். உங்களை ஒரு கேஷியராக கர்த்தர் வச்சுருக்கிறாரு. நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த டெபாசிட் பணத்தை எங்கே விதைக்க சொல்லாரோ அங்கே விதைச்சிங்கன்னா தான் அடுத்த டெபாசிட் வரும். ஆனால் நீ கடன்காரனாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உன் கடனை மாற்றுவார் கர்த்தர். பல கைகளை கர்த்தர் வச்சுருக்கிறாரு. ஒரு காகம் மூலம் போஷிக்கிற கர்த்தர் உன்னை போஷிக்க மாட்டாரா? தேவப்பிள்ளை கடைசியாக முடிக்கப்படும். இப்போ 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 4லேருந்து 9 வரைக்கும் வாசி முடிச்சிருவோம். நேரம் இருக்கு. பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் இப்போ 4 குஷ்டரோகிகள் தீர்மானம் எடுக்கிறாங்க. என்னன்னா, நம்ம சாக போகிறோம், பட்டணத்துக்கு போனால் பஞ்சத்தில் சாவோம். போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டா இருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அங்கே போய் சாவோம். இங்கே சூசைட் பண்ணுறதுக்கு சில பேர் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டு பார்ப்பாங்களாம். ஈஸி மெத்தட் டு கெட் சூசைடு. என்ன போட்டு பார்ப்பாங்களாம்? ஈஸி மெத்தடில் எப்படி சூசைட் பண்ணுறதுன்னு போட்டு பார்ப்பாங்களாம். போட்டு பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்களாம். அது மாதிரி இவங்க ட்ரை பண்ணுறாங்க. எந்த விதத்தில் நம்ம சாவோம்? பட்டினி கிடந்து சாவோமா? அங்கே பஞ்சத்தில் போய் சாவோமா? இல்லாட்டி இராணுவத்தில் அவன் அருவாளால் கத்தினால் வெட்டப்பட்டு சாவோமா? அப்போ 4 பேர் தீர்மானம் எடுக்கிறாங்க. வீர மரணம் அடைவோம்னா. என்ன மரணம் அடைவோம்? வாங்க வீர மரணம் அடைவோம் சொல்லி சீரிய ராணுவத்துக்குள்ள போகிறாங்க. 9 வரைக்கும் வாசியுங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், உயிரோடு வைத்தால் பிழைப்போம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று கொன்றால் சாகிறோம். சரியான தீர்மானம் எடுத்தாங்க. எதிரியின் கை. யார் கை? எதிரியின் கை. உங்களுக்கு எத்தனை பேர் எதிரி இருக்காங்க? வீட்டில் போய் ஒரு பேப்பர் பேனா எடுத்து சாகுன்னு ஜெபம் பண்ணாதீங்க. அவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க ரெடியாக இருக்கான். ஆசீர்வாதத்தை கொடுக்க ரெடியாக இருக்கான். அவன் சாகணும். அவன் செத்தா அப்புறம் அப்படியே ஆசீர்வாதம் வரும். தேவ பிள்ளைய அந்த மீனுக்கு வெள்ளி காசை கொடுத்தா தான் அடுத்து அது மீன் உணவு திங்க முடியும். பேதுரு மீனை காத்திருந்ததை காட்டிலும் மீன் பேதுரு காத்திருந்ததை வேகம் ஜாஸ்தி. பலா போகிறவனி சீக்கிரம் வந்து சொல்லடா, நீ என் கழுத்தில் 4 நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன்டா, நீ அந்த வெள்ளி காசை டெலிவரி எடுத்து விட்டீங்கன்னா தாண்டா அடுத்த மீனை திங்க முடியும். என்னைய பட்டினி போட வச்சிருக்கியாடா, வேகமாக தூக்குடா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தில் இந்த மாதம் ஒரு உயர்வை கட்டளையிட போகிறார். இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு உயர்வை இந்த டிசம்பருக்குள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. ஒரு ஆளை உங்களை அடிக்க போகுது. நான் திருப்பி சொல்கிறேன், பணம் உங்களை வழிநடத்த மட்டும் விட்டுறாதீங்க. இது மட்டும் உங்களை வழிநடத்த ஒரு டிசிஷன் எடுக்கணும். நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கிறோம்? இந்த ஊருக்கு போனால் இவ்வளோ சம்பளம், இந்த ஊருக்கு போனால் இவ்வளோ சம்பளம். பணத்தின் அடிப்படையில் தான் நம்ம தீர்மானம் எடுத்துகிட்டு இருக்கோம். பணத்தின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்காதீங்க. தேவ சித்தத்தின் அடிப்படையில் தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆண்டவர் கண்ணுக்கு தான் எது ஆசீர்வாதம்னு தெரியும். அன்றைக்கி நல்லா தென்றல் தான் அடிச்சிச்சு, ஆனால் போன பிறகு தான் யூரோக்குள்ளி தான் காத்துக்கு இருந்துச்சு. உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஒருத்தர் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணார், பெரிய பணக்கார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் தட்டாப்பட்டெல்லாம் நடந்துச்சு. நான் போய் பார்த்தேன், இவ்வளோ பெரிய பணக்காரர் எப்படியா அவங்களுக்கு மருமானா கிடைச்சாருன்னு. பாஸ்டர் இன்னொன்று செய்த தயவு பாஸ்டர்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது, கல்யாணத்துக்கு குண்டூசி வாங்கினது கூட இந்த ஆள் லோனில் தான் வாங்கியிருக்காரு. இப்போ மனைவி பணம் முழுவதும் இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன்? தடபுடலாம் கல்யாணம் பண்ணது எல்லாமே லோனு. வாழை இலை விரிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த இலை கூட லோனு. உங்கள் கண்ணுக்கு தெரியாது, கர்த்தர் கண்ணுக்கு தான் தெரியும் எங்கே ஆசீர்வாதம் இருக்கேன் என்று. கடைசியாக ஒரு கருத்தை நம்ம பார்க்குறோம். சீரியருடைய இராணுவத்துக்கு இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னிலை வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை.
ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் கற்பனை பண்ணிட்டான். இஸ்ரவேல் ராஜா ஏத்தியர் ராஜாவையும் எகிப்தியர் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொறித்தான் என்று கூலி பொறித்தான். அவன் கற்பனை சத்தம் கேட்குது. ஆண்டவர் மிரட்டி கொடுக்குறாரு ஆசீர்வாதத்தை. உனக்கு கொடுக்கலைன்னா அவன் உயிர் போயிடும். யார் உயிர் போயிடும்? இதுவரைக்கும் உங்கள் சொத்தை ஏமாற்றி வாங்கியிருக்காங்களா? இதுவரைக்கும் உங்கள் நகையை ஏமாற்றி வாங்கியிருக்காங்களா? நீ கர்த்தர் அதை மீட்டு கொடுப்பார். ஆமென். இங்கே வாசிக்கிறோம், அவங்க தங்கள் கழுதைகளும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் ஜீவன் பிராணன் மட்டும் தப்பும்படி ஓடி போனார்கள். வாசிப்போம், தொடர்ந்து வாசிங்க. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்த போது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் அதுல போய் என்ன எடுத்தாங்களாம்? யுத்த காலத்துக்கு வர்றவன் எதுக்கு நகையை போட்டு வரான்? உங்க லாக்கர்ல இருக்க நகைனா என்னைக்கு வெளிப்படும்? இன்னைக்கு வெளிப்படும். உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை இருக்குது. ரோட்டில் வச்சு நீங்களும் அவனும் கட்டி மேய போகிற மாதிரி ஒரு கற்பனை. நீங்கள் நடக்காது. நம்ம அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் அல்ல. சண்டை போடுறவன் நகையும் நட்டையும் போட்டுக்கிட்டுமா போய் சண்டை போடுவான்? சண்டை போடுறவன் ட்ரெஸ் எல்லாம் குறைச்சி அருவாளையும் கத்தியும் தூக்கிட்டு தான் போகணும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவன் லாக்கரில் இருக்கிறவனா பையில் போட்டு கொண்டு வந்துட்டான். ஐயா, யுத்தத்துக்கு போகிறவன் நான் சில சமயத்தில் பிரசங்கம் பண்ண போகிறேன்னா காசு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு போவேன், நல்ல வாட்சை கட்டிட்டு போவேன். சில நேரத்தில் நானும் போய் அட்டன் பண்ணுற மாதிரி போனேன்னா சாதாரண வாட்சை கட்டிக்கிட்டு அமௌண்ட்னா கொஞ்சம் எண்ணி குறைச்சி. ஏன்னா போதர் மீட்டிங்கில் வரும்போது முதல் அனௌன்ஸ்மெண்ட், உங்கள் பணத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்குது. மீட்டிங் என்ன மீட்டிங்கு? பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். ஏயா இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் சொல்கிறேன், போன தடவை பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் நிறைய பேருடைய வாட்ச் பேனங்கள்லாம் காணாம விட்டது. தேவ பிள்ளை, யுத்த காலத்துக்கு வர்றவன் என்னைக்காச்சும் தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு வருவானா? உனக்கு தேவை. யாருக்கு தேவை? ஐயா, அங்கே அங்கே நேரம் இல்லை எனக்கு. அவர்கள் அதுலேருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து எல்லா கூடாரத்திலையும் தங்கத்தையும் வெளியே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். யுத்த காலத்துக்கு வந்தவன் எதிரியின் கையிலிருந்து ஆசீர்வாதத்தை புடுங்கி கொடுக்கக்கூடிய ஆண்டவர். அடுத்த வசனம் நேராச்சு. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் சரி காஸ்பல் சொல்லி அது ராஜாட்ட போய் சொன்னாங்க, எழுந்திருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை போஷிக்க 4 கரங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் கர்த்தரை தான் பார்க்க போறீங்க. ஆசீர்வாதம் எந்த வாய்க்கால் வழியாக வருங்கிறது தெரியாது. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இந்த வழியில் தான் வரப்போகுது, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இந்த வழியாக தான் வரப்போகுது. டைரெக்டாக நம்மள்ட்ட இயேசுநாதர் வந்து சுவிசேஷ சொல்லி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? சவுல் மாதிரி டைரெக்டாக ஆண்டவர் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து கண்ணை குருடாக்கி சவுலேன்னு பேசினார். இல்லை, உனக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சு தானே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை கர்த்தரை வச்சு தானே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி மட்டும் ஏன் ஒரு ஆசீர்வாதம் வரும்னா, மனிதர்களை மேலே விசுவாசம் வைக்கக்கூடாது. ஆனால் எந்த பாதை வழியாக கர்த்தர் கொண்டு வருவாரோ தெரியாது. ஆனால் அது கர்த்தர் சித்தமானு கேட்டு தானே வாங்கணுமே ஒழிய ஓ சித்தத்துக்கு வாங்கிடக்கூடாது. மனிதருடைய கையை எதிர்பார்த்தும் வாழக்கூடாது. அது ஒரு நாளைக்கு நின்று போகும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ கை வைக்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம் சோதரமாப்பா. இப்பொழுது இந்த வசனத்தை கேட்ட தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது எங்களுக்கு ஒரு பலவீனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீயோ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், கடனோ வாங்காது இருப்பாயின்னு சொன்ன கர்த்தர் எங்கள் எல்லாருடைய தேவையும் அற்புதமாக சொன்னீங்க. நாங்கள் கடன் படக்கூடாது, நாங்கள் வேதனைப்படக்கூடாது, பட்னியாக இருக்கக்கூடாது. எங்கள் கை அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிற கையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.